வணக்கம். பொதுவாக எந்த ஒரு செயலை நம்ம செய்ய ஆரம்பித்தாலும் நிறைய இடர்பாடுகள், தடங்கல்கள், தடைக்கற்கள் எல்லாமே வரும். அப்படி வருகின்ற பொழுது நாம் அதை எதிலுமே பொருட்படுத்தாமல் இருக்கணும். ஒன்று. இன்னொன்று, ஒரு ஆபத்து வருகின்ற பொழுது எந்த ஆபத்துமே நமக்கு வரும்போது நம்மளுடைய மைண்ட் என்னவாயிடும், பிளாங்க் ஆகிடும்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஆபத்து வருகின்ற பொழுது அதை எப்படி நம்ம ஓவர் கம் சொல்லுவீங்க, அதுலேருந்து மேலே வரக்கூடிய விஷயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கிறது தான் நம்முடைய தன்னம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. ஒரு சலவை தொழிலாளி என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கழுதையை வளர்த்துருக்காரு. அந்த கழுதை என்ன பண்ணி நாளடைவில் வயசான கழுதையானவுடனே சரியாகவே வேலை செய்யாமல் இருக்குது. இவர் அதுக்குண்டான ஒரு நோய் வரும்பொழுது அதுக்கு மருத்துவமும் பார்க்கல. ஒரு இரவு நேரத்தில் என்ன பண்ணுது, அந்த கழுதை வெளியில் அப்படியே ரொம்ப தள்ளாடிக்கிட்டு அது நோயினுடைய தாக்கம் தாங்காமல் அப்படியே வரும்பொழுது ஒரு பெரிய அந்த சலவை தொழிலாளினுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய கிணத்துல விழுந்துருது. இப்போ மறுநாள் காலையில் பார்க்குறாரு, கழுதையை தேடி பார்க்குறாரு, எங்கேயோ ஒரு குரல் கேட்குது, அது கத்துற குரல். அதை எட்டி பார்க்குறாரு, எப்படி தேடிட்டே வரும்போது அந்த கிணத்துக்குள்ளே அந்த கழுதையை பார்க்குறாரு. இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, இது ஏதாவது பண்ண முடியுமா, எடுக்க முடியுமா? எல்லாரும் நிறையா பைசா கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பெரிய கிணறு வேற மூடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு, அதில் தண்ணி இல்லாததுனால. இப்போ என்ன யோசிக்கிறாரு, இந்த கழுதையை தூக்கிறதுக்கும் காசு தேவைப்படுது, நம்ம இந்த கிணத்தை மூடுறதுக்கும் காசு தேவைப்படும். ஒரு வழியாக நம்ம கிணத்தையே மூடிட்டா 2 வேலையும் மிச்சமாகிடும்னு சொல்லி எல்லாரையும் அந்த கிணத்தை மூட சொல்கிறாரு. இந்த கழுதை பரிதாபமாக பார்க்குது. எல்லாரும் அந்த கிணத்து மேலேருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி, நம்மளை காப்பாற்றுவாங்க போலன்னு கழுதையும் பரிதாபமாக பார்த்துட்ருக்கு. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தராக மண்ணை தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கழுதை இப்போ தான் யோசிக்குது, ஐயோ இந்த மண்ணை தள்ளி நம்ம மூட போகிறாங்க போல, ஏன்னு கத்திக்கிட்டே இருக்குது. இவங்க மண்ணை தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் பார்த்தா அந்த கத்துற சத்தம் கிட்ட கேட்குதான். இப்போ மண்ணை தள்ளவங்களாம் எட்டி பார்க்குறாங்க. ஒரு முண்டையும் மண்ணை தள்ளும் பொழுது அந்த கழுதை என்ன பண்ணுதா, மண் அப்படி தன்னுடைய உடம்புலேருந்து தள்ளிட்டு அப்படியே அந்த மண் மேலே ஏறி நின்று மேலே வந்துடுது. அப்படியே பார்த்த கழுதை இவங்களெல்லாம் தள்ளிக்கிட்டே இருக்கும்போது ஓடி போயிடுது. யோசனை பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு செயல் நம்ம செய்யும் பொழுது நாம் எதில் விழுந்தாலும் சரி, நம்ம மேலே எது விழுந்தாலும் சரி, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு அதுலேருந்து எப்படி வெளியில் வரும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டத்தை நம்ம உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் எந்த செயலில் எவ்வளவு பெரிய தடைக்கற்கள் வந்தாலும் நம்மால் அதிலிருந்து மீண்டு வர முடியும். நன்றி.